Phonetics in Tamil Part 3. Okay குட்டீஸ், நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்க மொபைலுக்கே வரும். நீங்க மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போற டைம் வந்துருச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Phonetics in Tamil Part 3. அதாவது Part 1, Part 2 வீடியோஸுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஏன்னா அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகே குட்டீஸ், நம்ம ஃபோனட்டிக்ஸ் டெக்னிக்கை கற்றுக்கிறதன் மூலமாக இங்கிலீஷை ரொம்பவே ஈஸியாக எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றது தான். அதாவது தமிழை எப்படி எழுத்துக்கூட்டி வாசிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கிலீஷையும் நீங்கள் வந்து லெட்டர் பை லெட்டர் ரீட் பண்ணி நீங்கள் வாசிக்கிறதுக்கு தான் இதில் கற்றுக்க போகிறீங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AEIOU அப்படின்னா என்ன குட்டீஸ்? vowels. வெரி குட். நம்ம ரிது வந்து ரொம்ப அழகாக வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், இந்த AEIOUவோட சவுண்ட் என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் EOKGFMR இந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க, பட் உங்களால் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸையே ரீட் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற அளவுக்கு சில எக்ஸசைஸையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம அதை ஒரு குட்டி சாங் மாதிரி நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்ல நீங்களும் சொல்கிறீங்களா? ரிது நம்மளோட சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன், அது திரும்ப சொல்லுங்க. ஷேக் யோர் ஹேண்ட், Shake your hand, shake your leg, shake your leg, shake your hips, shake your hips, shake your body, shake your body, shake your thumb, shake your thumb, shake your hand, shake your hand, சூப்பரா பாடுனீங்க குட்டி, உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா AEIOUக்குரிய சவுண்ட்ஸ் தான் இந்த ஒரு குட்டி சாங் மூலமாக நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஏனுடைய சவுண்ட் அ அப்படிங்கிறது ஈயோட சவுண்ட் ரித்து. ஏ என்ற எழுத்தோட சவுண்ட் வந்து ஆ. சொல்லுங்க பார்க்கலாம். ஈயோட சவுண்ட் வெரி குட். ஐயோட சவுண்ட் இ வெரி குட். அண்ட் ஓவோட சவுண்டு ஓ ஓ. அப்புறம் யூவோட சவுண்டு வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி சாங் ஒன்று இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது லிசன் டு த சவுண்ட் அண்ட் ரிப்பீட் அந்த டாபிக் மூலமாக EOKGFMR இந்த எழுத்துக்களுக்குரிய சவுண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஈயோட சவுண்ட் ஏற்கனவே நம்ம அந்த சாங்கில் பார்த்துட்டோம். ஓவோட சவுண்ட் ஓ. KGFMR இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேவோட சவுண்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு இந்த கான்சனன்ஸ்ன்றதுனால அந்த ஸ்டார்டிங் சவுண்டே அதனுடைய சவுண்டாக நமக்கு வந்துடும். கேனா கு. இப்போ ஜி பார்த்தீங்கன்னா கு, அந்த தொண்டையிலிருந்து வரணும் அந்த சவுண்டு. அடுத்தது எஃப் என்ற எழுத்துக்கு ஃபு, எம் என்ற எழுத்துக்கு மு, அடுத்தது ஆர் என்ற எழுத்துக்கு ழ். சரிங்களா? ஆர் என்ற சவுண்ட் வந்து வரக்கூடாது, ழ் அப்படின்னு சொல்லணும். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த இ அப்படின்ற ஒரு சவுண்டை மட்டும் வச்சு சில சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்க்கலாமா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் பாருங்கள், கவனிங்க. பு அ பென். பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் BEN அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம ஃபோனட்டிக்ஸ் கற்றுட்டு இருக்கிறதுனால சவுண்டை மட்டும் வச்சு எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கணும். பு அ பென். அதே மாதிரி அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஹ அ
has. அ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹு அ hen. இப்போ நீங்கள் அழகாக இந்த சென்டென்ஸையே நீங்கள் ரீட் பண்ணிடலாம். Ben has a hen. இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி நீங்கள் அந்த சென்டென்ஸையே உங்களால் ரீட் பண்ணிட முடியும். இப்போ பென் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் குட்டீஸ். பென் அ ஹென். இந்த மூணும் நீங்கள் ஏற்கனவே வாசித்த ஒரு வார்த்தை தான். அடுத்து இங்கே புதுசாக ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை இன்னைக்கு ரீட் பண்ணலாமா? ஃபெட். பார்த்தீங்கன்னா அழகாக இந்த வார்த்தையும் நீங்கள் வாசிச்சிருக்காங்க. பென் ஃபெட் அ ஹென். இவ்வளோ தான் குட்டீஸ். இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அ இந்த 2 சவுண்டை மட்டும் வச்சு வந்த சென்டென்ஸ் தான். இப்போ நீங்கள் அடுத்த சென்டென்ஸை நீங்களே ட்ரை பண்ணுங்க. ரிது நீங்கள் ட்ரை பண்ணுமா? B a Ben. வெரி குட். அடுத்தது F a Fed. ஃபெட். A அ a Red. ரெட். வெரி குட். அடுத்தது H a Hen. வெரி குட். பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு சென்டென்ஸே உங்களால் ரீட் பண்ண முடியுது. பென் ஃபெட் அ ரெட் ஹென். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வைஷு நீங்கள் ரீட் பண்ணுங்க. Ben. பென். வெரி குட். இல்லடாமா அ Fed. ஃபெட். வெரி குட். T டு. a Ten. டென். அழகா சொன்னீங்க. அடுத்தது Red. ரெட். வெரி குட். H Hens. ஹென்ஸ். இப்போ ஃபுல்லா ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். Ben பென் fed 10 red hens. வெரி குட். பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். இவ்வளோதான் குட்டீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு சென்டென்ஸையே ரீட் பண்ண முடியுது. இந்த மாதிரி யூ கேன் ரீட் எனி வேர்ட்ஸ் அபவுட் இங்கிலீஷ். ஓகேங்களா? இங்கிலீஷில் உங்களால் எந்த ஒரு சென்டென்ஸையுமே ரீட் பண்ண முடியும் ஃபோனட்டிக்ஸ் தெரிஞ்சா. ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ அடுத்த எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஓகே குட்டீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லிசன் அண்ட் சே. இதில் MKGFR, அதாவது மு, இப்போ பார்த்தீங்கன்னா மு, கு, கு, ஃபு, ரு, இந்த 5 சவுண்ட்ஸ்க்குரிய வேர்ட்ஸ் வந்து பிக்சர் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதை இப்போ நீங்கள் கவனிங்க. ம as in man. M as in man. M as in mango. M as in mango. K as in king. K as in king. K as in kangaroo. K as in kangaroo. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குன்றது அழுத்தி சொல்லணும். அடுத்தது ஜி குரிய சவுண்டு கு, தொண்டையிலிருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். கு as in goat. G as in goat. G as in goose. G as in goose. அடுத்தது பார்த்தீங்கன்னா f. F as in frog. F as in frog. F as in fig. F as in fig. Very good. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா r as in rat. R as in rat. R as in rabbit. R as in rabbit. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தனியாக நீங்கள் எழுத்தாக சொல்லும்போது ஆர் அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த ர் சவுண்டு வரும். நீங்கள் ஃபோனட்டிக்ஸில் சொல்லும்போது ர் சவுண்டே வரக்கூடாது, ள் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா?
அது நீங்கள் சொல்லி சொல்லி நீங்கள் பழகும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ரு as in rat, ரு as in rabbit. ஓகேங்களா? இவ்வளோதான் குட்டீஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா A to Z எல்லா எழுத்துக்குறிக்குரிய அந்த சவுண்ட்ஸ், ஃபோனட்டிக் சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு ரீகால் நம்ம பண்ணலாம். ஓகே குட்டீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா A to Z எல்லா லெட்டர்ஸுமே இங்கே இருக்குது. இப்போ நான் ஒவ்வொரு எழுத்துக்கான சவுண்ட் சொல்ல நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். சொல்லலாமா ரித்து? சொல்லலாம் டீச்சர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அ, அ, பு, பு, கு, கு, டு, டு, அ, அ, ஃபு, ஃபு, கு, கு, ஹு, ஹு, இ, இ, ஜு, ஜு, கு, கு, லு, லு, மு, மு, நு, நு, ஓ, ஓ, பு, பு, கு, கு, ழ், ழ், சு, சு, டு, டு, அ, அ, வு, வு, வ, வ, இ, இ, ஸ். ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களுக்குரிய சவுண்ட்ஸும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம அடுத்த வீடியோஸ்லேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளண்ட் அண்ட் சே. இந்த எழுத்துக்களை மிக்ஸ் பண்ணி நம்ம நிறைய வார்த்தைகளாக நம்ம படிக்க இருக்கிறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. பிஞ்சுக்கரங்களுடைய ஃபோனட்டிக்ஸ் செஷன் ஃபுல்லாகவே நீங்கள் ரீட், அதாவது ஓகே குட்டீஸ், எல்லா லெட்டர்ஸ்க்குரிய சவுண்ட்ஸும் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இது ஓகே குட்டீஸ், எல்லா லெட்டர்ஸ்க்குரிய சவுண்ட்ஸும் இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இவ்வளோ தான் குட்டீஸ். இந்த சவுண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாவே நீங்கள் எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை ஈஸியாக நீங்கள் பிளண்ட் பண்ணி ரீட் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கு அடுத்து வர எல்லா செஷன்ஸுமே பிளண்ட் அண்ட் சே பார்ட்டாக தான் வரும். ஸோ பிஞ்சுக்கரங்களுடைய ஃபோனட்டிக்ஸ் சீரீஸ் வந்து எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் அழகாக இங்கிலீஷை வந்து எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் ரீட் பண்ணி கற்றுக்கலாம். இதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய இங்கிலீஷ் புக்ஸ், அதாவது இங்கிலீஷ் மேகசின்ஸில் உள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி வார்த்தைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வகுப்பு போகும்போது நீங்கள் அழகாக இங்கிலீஷை ரீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சுக்கரங்களுடன். ஓகே, பாய்.